கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் வனராஜ் சங்கர் வழங்கிட கேட்கலாம். வனராஜ் சங்கர், வணக்கம். உங்க கூடுதல் விவரங்கள். ராதிகா, வணக்கம். நிச்சயமாக கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் தமிழகத்தின் மின் தேவையில் பெருமளவை பூர்த்தி செய்யும் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் திடீர் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கிறது. மின் உற்பத்தியும் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளத்தில் அமைந்துள்ள அணுமின் நிலையத்தின் முதலாவது அணு உலையில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மின் உற்பத்தி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. ராதிகா, இதனால் தமிழகத்திற்கு வழங்கப்பட்டு வந்த மின் பகிர்வில் சரிவு ஏற்பட்டுள்ளது. இது குறித்த விவரங்களை சேகரித்த போது கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் ரஷ்ய நாட்டின் நிதியுதவியுடன் தலா 1000 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட 2 அணு உலைகள் செயல்பட்டு வருகின்றன. இதில் முதலாவது அணு உலையில் உள்ள அந்த கண்டென்சர் என்று அழைக்கப்படும் குளிர்விக்கும் நீர் இறைப்பானில் கூலிங் வாட்டர் பம்ப் என்று குறிப்பிடுவார்கள். இந்த கூலிங் வாட்டர் பம்பில் திடீரென தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக மின் உற்பத்தி தற்போது நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த திடீர் நிறுத்தத்தால் முதலாவது அணு உலையின் மூலம் உற்பத்தி செய்யப்பட்டு வந்த 1000 மெகாவாட் மின் உற்பத்தி முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ராதிகா, 2 அணு உலைகளும் இயங்கும் போது தமிழகத்திற்கு வழக்கமாக 1152 மெகாவாட் மின்சாரம் கிடைக்கும். தற்போது முதலாவது அணு உலை முடங்கி உள்ளதால் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய மின்சாரத்தில் 576 மெகாவாட் குறைந்துள்ளது. இது இந்த கோடை காலத்தில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2வது அணு உலை தொடர்ந்து இயங்கி வருவதால் அங்கிருந்து மட்டும் 1000 மெகாவாட் மின் உற்பத்தி நடைபெற்று வருகிறது. இந்த தொழில்நுட்ப கோளாறு குறித்து தகவல் அறிந்தவுடன் அணுமின் நிலைய விஞ்ஞானிகள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் இந்த பழுதை சரி செய்யும் பணியில் தற்போது தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். அந்த கண்டென்சர் பகுதியில் ஏற்பட்டுள்ள நீர் இறைப்பானி கோளாறை சரி செய்து மீண்டும் மின் உற்பத்தியை தொடங்குவதற்கான நடவடிக்கைகள் போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பழுது நீக்கப்பட்டவுடன் இன்னும் ஓரிரு நாட்களில் முதலாவது அணு உலை மீண்டும் முழு திறனுடன் இயங்க தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கெல்லாம் மேலாக பார்த்தீர்கள், நேற்று கூடங்குளம் அந்த 3வது அணு உலையில் குளிர்விக்கும் சோதனை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. திடீரென ஏற்பட்ட இந்த மின் உற்பத்தி பாதிப்பு மிகப்பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாத வகையில் மின் பொறியாளர்கள் தீவிரமாக அதை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ராதிகா, தகவல்களுக்கு நன்றி வனராஜ் சங்கர்.